ஹரியானா மாநில புதிய முதல்வராக மனோகர்லால் கட்டாரை பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் ஒருமனதாக தேர்வு செய்துள்ளனர். மொத்தம் 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டசபை தேர்தலில் 47 இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா தனிப்பெரும்பான்மை பெற்றது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களின் கூட்டம் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான வெங்கையா நாயுடு தலைமையில் தலைநகர் சண்டிகரில் நடந்தது. கூட்டத்தில் கர்னால் தொகுதி எம்எல்ஏவான மனோகர்லால் கட்டாரை முதல்வராக எம்எல்ஏக்கள் ஒருமனதாக தேர்வு செய்தனர். 1980ஆம் ஆண்டு முதல் 1994ஆம் ஆண்டு வரை RSS இயக்கத்துக்காக பணியாற்றிய கட்டார் அதன் பிறகு பாரதிய ஜனதாவில் இணைந்து தீவிர அரசியலில் ஈடுபட துவங்கினார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பை முடித்த கட்டார் திருமணமாகாதவர். 60 வயது நிரம்பிய கட்டார் பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினராக உள்ளார். ஹரியானாவில் ஆதிக்கமிக்க ஜாட் இனத்தைச் சேர்ந்த கேப்டன் அபிமன்யு பெயரும் முதல்வர் பதவிக்காக தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் இறுதியில் பிரதமர் மோடிக்கு நெருக்கமான பஞ்சாபி இனத்தைச் சேர்ந்த மனோகர்லால் கட்டார் தேர்வு செய்யப்பட்டார். ஹரியானாவில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஜாட் இனத்தைச் சாராத முதல்வர் மனோகர்லால் கட்டார் தான் என்பது குறிப்பிடத்தக்கது.